கைஸ் ரேபிட் ஆப்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமார்ட் ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பேர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறோம். ரேபிட்டாவை காலையே பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 673 ரூபா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆகுது. இந்த டைம் நம்ம லாகின் பண்ணி 10 மணி வரைக்கும் இன்ஸ்டாமார்ட் ஆர்டரும் ஃபுட் ஆர்டரும் பார்ப்போம். எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். சரிங்களா, ஃபுட் ஆர்டர் அடிச்சிட்டே இருக்குது. இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் ஒன்று கூட வரல. இன்ஸ்டாமார்ட் ஆர்டருக்குலாம் இந்த மாதிரி தான் வரும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமார்ட் லோகோ காட்டுதுங்களா. பார்த்தீங்கன்னா வெறும் 3 கிலோமீட்டருக்கே பாருங்கள் 49 ரூபா ஆட்டோட ஏர்னிங்ஸு, 13 ரூபா சார்ஜ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையவே அமௌண்ட் வாரம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க சார்ஜை. ஈவினிங் மேலே 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட் ஆர்டர் பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஆனால் இன்ஸ்டாமார்ட் ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் பேஅவுட் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ஆனால் வந்து ஃபுட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் ஈவினிங்கில் ஒரு தாராளமாக ஒரு 500 ரூபா 600 ரூபா பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பண்ணலாம். இன்ஸ்டாமார்ட்லாம் ஓட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூட்டி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா பைக் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மூட்டையாக வச்சுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் இதுதான் உங்களுக்கு சேஃபாக தான் ட்ரை பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதில் வர நம்ம வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் நம்ம ஏர்னிங்ஸ் நல்லா பண்ண முடியாது. அதனால் இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். சில கஸ்டமர் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நம்ம அவங்க வீட்டாண்ட போயிட்டு கால் பண்ணுறோம். இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் பேர் இல்லை, சில இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஒழுங்காக இல்லை. இந்த மாதிரி நம்ம கால் பண்ணி கேட்குறோம். கேட்ட உடனே ஒரே விஷயமா பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க டெய்லியும் அவங்க வீட்டுக்கு ரெகுலராக போயிட்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா 2nd floor 3rd floor வந்துருங்க அப்படின்றாங்க. ஒழுங்காக அட்ரஸ் போட தான் நம்ம போய் கொடுக்க முடியும். அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் நேம் போட்டால் தான் கொடுக்க முடியும். நம்ம மேலே வந்து கொடுக்காத மாதிரியுமோ இந்த மாதிரி எடுத்த உடனே 2nd floor 3rd floor சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா 7:07க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 10:08க்கு முடிச்சிருக்கேன். ஒரு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம். 3 மணி நேரத்தில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கோன்னா 1106 ரூபா ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கோம். இது காலையில் பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் ஒரு 673 ரூபா ஏர்னிங்ஸ் பண்ணியிருந்தோம் பைக் டாக்ஸி ஓட்டி. அதை மைனஸ் பண்ண போக மீதி எவ்வளோ இருக்குது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கங்க. இன்றைக்கி இன்ஸ்டாமார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டருக்கு நம்ம வெயிட் பண்ணோம். அது ரொம்பவே டென்ஷனாக இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஏர்னிங்ஸ் பண்ணுறேன், எனக்கு லாகின் ஹவர்ஸ்லாம் வந்து விருப்பம் இல்லை. இந்த மாதிரி நான் பார்ட் டைமில் வந்துட்டு ஒரு ஆர்டர் ஏர்னிங்ஸ் பண்ணிட்டு நான் வித்ட்ரால் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் ஈவினிங் மேலே ஃபுட் ஆர்டரோ இன்ஸ்டாமார்ட்டோ நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, டாட்டா, பாய் பாய்.